நண்பர்களே வணக்கம். சீனாவுக்கு சென்ற 7 எண்ணெய் கப்பல்கள் இந்தியாவுக்கு திருப்பிவிடப்பட்டன. ஏன்? இந்தியாவுக்கு வந்த மேலும் ஒரு எண்ணெய் கப்பல் ஏன் இந்தியாவுக்கு மட்டும் அனுமதி அளித்தது அமெரிக்கா? பார்க்கலாம் இந்த வீடியோவில். உலகம் முழுவதும் எண்ணெய் விலை $100 மேல் உயர்ந்துள்ளது. காரணம், ஹார்முஸ் நீரிணை வழியாக ஈரான் எண்ணெய் கப்பல்களை அனுமதிப்பதில்லை. குறிப்பாக அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், இஸ்ரேல் நாட்டின் கப்பல்களுக்கு அனுமதி இல்லை என்று ஈரான் தெரிவித்திருந்தது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்ல யாரும் துணியாத சூழலில் இந்திய கொடி ஏந்திய ஷிவாலிக் மற்றும் நந்தாதேவி என்ற 2 LPG ஏற்றிய கப்பல்கள் இந்தியா வந்தடைந்தன. அமெரிக்காவின் பாதுகாப்பு இல்லை, நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பும் இல்லை, காப்பீடு கூட இல்லை. ஆனாலும் பாதுகாப்பாக இந்த 2 கப்பல்களும் இந்தியா வந்தடைந்தன. இந்த நிலையில் ரஷ்ய எண்ணெயை ஏற்றிக்கொண்டு சீனாவுக்கு சென்று கொண்டிருந்த 7 எண்ணெய் கப்பல்கள் தற்போது இந்தியாவுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. ப்ளூம்பர்க் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த மாற்றம் உலக எரிசக்தி சந்தையில் புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை இந்தியா அதிகரித்திருக்கிறது. ஏன் இந்த மாற்றம் என்று பார்க்கலாம். உலக சந்தையில் எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. ஆனால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை அதிகரிக்கப்படவில்லை. இந்தியா அதிகமாக ரஷ்ய எண்ணெய் வாங்கினால் விலை நிலைமை சீராகும். இதே மாதிரிதான் உக்ரைன் போர்க்காலத்திலும் நடந்தது. இந்தியா எண்ணெயை சுத்திகரிப்பு செய்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறது. இது உலக எண்ணெய் சந்தை விலையை குறைக்க உதவும் என்று அமெரிக்கா உணர்ந்திருக்கிறது. இந்தியாவுடன் எரிசக்தி ஒத்துழைப்பு எப்போதும் தொடரும் என்று ரஷ்ய தூதர் டெனிஸ் அலிபோ கூறியிருக்கிறார். இதனால் இந்தியாவுக்கு ரஷ்யா முன்னுரிமை கொடுத்திருக்கிறது தெரிய வருகிறது. இந்தியா, சீனா, ரஷ்யாவின் கப்பல்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று ஈரான் தெரிவித்திருப்பது இந்தியாவுக்கு கூடுதல் பயனை அளித்துள்ளது. என்னென்ன கப்பல்கள் இந்தியா வந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கலாம். அக்வா டைட்டன் என்ற கப்பல் ரஷ்ய எண்ணெய் ஏற்றிக்கொண்டு முன்பு சீனாவுக்கு ரிசர்வ் போர்ட் நோக்கி சென்று கொண்டிருந்தது. தற்போது மங்களூரு நோக்கி திருப்பிவிடப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு மார்ச் 21 இந்த கப்பல் வந்திடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூஸ்மேக்ஸ் என்ற கப்பல் கசக் சிபிசி பிளண்ட் குரூடு ஏற்றிக்கொண்டு சீனாவுக்கு சென்று கொண்டிருந்தது. தற்போது குஜராத்தில் இருக்கும் சிகார் நோக்கி திருப்பிவிடப்பட்டுள்ளது. இந்த கப்பல் மார்ச் 25 குஜராத் வந்தடையும் என்று தெரிய வந்துள்ளது. ஏன் இந்த மாற்றம் என்று பார்க்கலாம். அமெரிக்கா ஏற்கனவே கடலில் இருக்கும் ரஷ்ய எண்ணெய் கப்பல்களை வாங்க இந்தியாவுக்கு அனுமதி அளித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு 1 மாத அனுமதி இந்தியாவுக்கு கிடைத்துள்ளது. ரஷ்யாவின் மீது பொருளாதார தடை இருக்கும் காரணத்தினால் இந்தியா எண்ணெய் வாங்குவதை இடையில் குறைத்து கொண்டிருந்தது. தற்போது அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது. மத்திய கிழக்கு பிரச்சினை காரணமாக எண்ணெய் சப்ளை குறைந்துள்ளது. இதை சமாளிக்க இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் அதிகமாக எண்ணெய் வாங்க தொடங்கியுள்ளன. ஒரு வாரத்தில் சுமார் 30 மில்லியன் பேரல்ஸ் ரஷ்ய எண்ணெய் வாங்கப்பட்டது. ஒரு நாளைக்கு இந்தியாவில் 5.5 to 5.6 மில்லியன் பேரல்கள் இந்தியாவில் நுகரப்படுகிறது. ஒரு பேரல் என்பது ஏறக்குறைய 159 லிட்டர் ஆகும். ஏன் சீனாவுக்கு சென்ற எண்ணெய் இந்தியாவுக்கு திருப்பப்பட்டது என்று பார்க்கலாம். சீன நிறுவனங்கள் முன்பு ரஷ்ய எண்ணெயை அதிகமாக வாங்கின. ஆனால் அமெரிக்காவின் பொருளாதார தடை காரணமாக தற்காலிகமாக சீனா வாங்குவதை நிறுத்தியிருக்கிறது. இதனால் அந்த சப்ளை இந்தியாவுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் சிக்கிய இந்திய எண்ணெய் மற்றும் LPG கப்பல்களை அனுமதிக்க ஈரான் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியிடம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியிருந்தார். இந்த நிலையில் ஏற்கனவே LPG ஏற்றிய 2 கப்பல்கள் இந்தியா வந்தடைந்தன. மேலும் இந்தியாவுக்கு இன்று ஜாக் லாட்கி என்ற கப்பல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கும் ஹுஜைரா போர்ட்டில் இருந்து சுமார் 80,886 மெட்ரிக் டன் க்ரூட் ஆயில் ஏற்றிக்கொண்டு குஜராத் மாநிலம் முந்த்ரா துறைமுகம் வந்துள்ளது. மார்ச் 14 இந்த கப்பலில் எண்ணெய் ஏற்றிக்கொண்டு இருக்கும்போதுதான் ஹுஜைரா துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகிறது. மார்ச் 15 தனது பயணத்தை துவக்கி இந்திய கடற்படையின் பாதுகாப்புடன் இந்தியா வந்தடைந்தது. இந்தியாவின் முக்கிய தந்திரம் என்னவென்றால் எந்த நாட்டின் பக்கமும் சாயாமல் நடுநிலை வகிப்பதுதான். ரஷ்யாவுடன் இன்று இல்லை, ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கும் மேலாக உறவில் இருக்கிறது இந்தியா. இந்தியாவுக்கு உற்ற நண்பனாக ரஷ்யா பார்க்கப்படுகிறது.
ரஷ்யாவிடம் போர் ஆயுதங்களை இந்தியா வாங்குகிறது. தொழில்நுட்ப ரகசியத்தையும் இந்தியாவுடன் ரஷ்யா பகிர்கிறது. அமெரிக்காவுடன் நல்ல கூட்டாண்மையில் உள்ளது. இஸ்ரேலுடன் நல்ல பாதுகாப்பு உறவில் இருக்கிறது. ஈரானுடனான சபாகர் துறைமுக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியா நடுநிலைமையுடன் பவர்ஃபுல் நாடாக பரிணமித்து வருகிறது. ஜனநாயகம், சுதந்திரம், பேச்சுரிமை, கருத்துரிமை, நடுநிலைமை ஆகியவைதான் இந்தியாவின் முதுகெலும்பாக பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.